ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ரூட் வச்சு ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான ஒரு சைடிஷ் பார்க்கலாம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு தட்டி தாளிக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை இட்லி தோசைக்கு கூட சைடிஷாக எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு பிசைஞ்சு கூட ஊட்டி விடலாம். ரொம்ப ஹெல்த்தி. இது கூட நான் ஒரு பொருள் போட்டு செய்ய போகிறேன். அந்த மெத்தடில் இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க. என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க. இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை நான் இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு பீட்ரூட் பெருசாக எடுத்திருக்கேன். நான் தோல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கோங்க. துருவுறது கஷ்டமாக இருந்தால் பெரிய ஓட்டையாக இருக்குது பார்த்திங்களா, அதில் நீங்கள் துருவும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் சேர்த்து பண்ண போகிறது பாசி பருப்பு. ஒரு 1/4 கப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். தண்ணி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்கலாம். ஒரு கொதி வரும்போது இது கூட காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா, ஒரு 3 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 5லேருந்து 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நல்லா 3/4 வாசி வெந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட். நான் பீட்ரூட் துருவும்போது சின்ன ஓட்டையாக இருக்குது பார்த்திங்களா, அதில் துருவலை, பெரிய ஓட்டையாக இருக்கிற சைடில் பார்த்து துருவிக்கிட்டேன். ஏன்னா அது டைம் எடுக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது. ஸோ பெருசாக இருக்கிற ஓட்டை பக்கமாக நம்ம துருவிக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் துருவுறதுக்கு. நான் அது மாதிரி பார்த்து நீங்கள் துருவிக்கோங்க. இப்போ பீட்ரூட் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியை கூட சேர்த்து நம்ம நல்லா கொலையாக வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரத்துக்காக நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடிட்டு தண்ணியெலாம் சுண்டி பீட்ரூட் நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். ஆல்ரெடி பருப்பு 3/4 வாசி வெந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பீட்ரூட்டை நல்லா மூடி போட்டு மூடி வேக வச்சுருங்க. இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பீட்ரூட் கூட பாசிப்பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு கூட்டு சூப்பரான ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது கூட நம்ம தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். லாஸ்ட்டாக தாளிக்கலாம். கூடவே கடுகு தட்டி போடுங்க. பூண்டு 3 பல் பூண்டை தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். கூட ஒரு 2 வத்தலும் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட் ரிச்சாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். இப்போது இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்ரூட் கூட்டில் நம்ம இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி பாசிப்பருப்பை பீட்ரூட் கூட போட்டு செஞ்சுருக்க மாட்டீங்க. இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு இது சொல்லியிருந்தாங்க. அவங்க எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டேஸ்ட்டு. இதை நம்ம இட்லி தோசைக்கு புளி குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். ஸோ எனக்கும் பீட்ரூட் பிடிக்காது. நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.